சீமான் செல்லும் இடங்களிலெல்லாம் கூட்டம் அதிகமாக வருகின்றது எப்படி என்று மூக்கின் மேல் விரல் வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய எதிர்த்தரப்பினர். இதை குறித்துதான் முழு காணொலியாக இது இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழர்களிடத்தில் ஓர் குணம் உண்டு. எவ்வளவு நல்லவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானையும் தொடர்ச்சியாக மக்கள் கவனிக்க துவங்கிவிட்டார்கள். எப்பொழுதிலிருந்து என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே அவர்கள் துவங்கிவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் 8.2% மேலாக வாக்குகளை அந்த மக்கள் தான் கொடுத்தார்கள். எனவே கவனிக்காமல் தமிழ்நாடு மக்கள் ஒரு வாக்குகளை கூட கொடுக்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக சீமான் அவர்கள் பேச்சை தொடர்ச்சியாக கவனிக்க ஒரு கூட்டம், அதுவும் 34 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, அது இருக்கட்டும். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பரப்புரையை மேற்கொண்டு இருக்கின்றார். மேலும் வேட்பாளர்களை வண்டியில் நிற்க வைத்து மேலும் அவரும் அருகாமையில் நின்று கொண்டு தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி அவர் வாகன பரப்புரை மேலும் மேடை பேச்சுகளை சென்று பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார். இதனிடையே எதிர்த்தரப்பினர் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு கூட்டங்கள் கூடுவதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தேர்தல் நேரங்களில் மக்கள் கூடுவதென்பது காசு பணத்திற்காக மட்டும்தான் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கொள்கைக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கின்றதா என்பதுதான் அவர்களுடைய இன்றைய கேள்வியாக இருக்கின்றது. இவர் என்னதான் பேசுகின்றார், இவரிடம் என்னதான் இருக்கின்றது, இவர் எதை பற்றி தான் பேசுகின்றார் என்பதை தற்பொழுது உன்னிப்பாக மக்கள் இன்னமும் உள்நோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் எங்கேயாவது தவறாக பேசிவிடுவாரா, பிசிறு தட்டுமா என்பதை மக்கள் மட்டுமல்ல எதிரிகளும் கண்காணித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஓரிடத்தில் கூட நிதானம் தவறாமல் தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவிற்கு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு பேச்சை செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பியும் மேலும் தொடர்ச்சியான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இடத்துல செந்தமிழன் சீமானை எதிர்த்து தற்பொழுது எதிர்த்தரப்பினர் அவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள், எங்களுக்கு செலுத்துங்கள் என்ற அளவிற்கும் கூட சென்று வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதைவிட இன்னமும் வேகமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எதிர்த்தரப்பு கூட்டத்திற்குள், அதாவது உதாரணத்திற்கு திராவிட கட்சிகள் வாக்கு கேட்டு செல்லும் பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளேயே சென்று இந்த கட்சிக்கு வாக்கு போடாதீங்க, நாம் தமிழருக்கு வாக்கு போடுங்க என்று பேசும் அளவிற்கு சொல்லும் அளவிற்கு நம்முடைய மக்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். எதிர்கால பிள்ளைகள், எதிர்கால தலைமுறையினர் சீமான் அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய அளவிற்கு சீமான் மீது எதிர்பார்ப்பு வைத்து இந்த முறை 36 லட்சம் வாக்குகளை தாண்டி 2 அல்லது 3 மடங்கு அதிகமான வாக்குகள் வாங்குவார்கள் என்பதுதான் அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பு வரை செந்தமிழன் சீமான் அவர்கள் இவ்வளவு வாக்குகள் வாங்குவாரா என்ற கேள்வி அனைவரிடத்திலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக சீமான் அவர்கள் 3 மடங்கு அதிகமாக வாக்குகளை வாங்குவார், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை நெருங்குவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. வாக்குகளை நிச்சயமாக சீமான் அவர்கள் பெற்று சட்டமன்றம் போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக சீமான் மட்டுமல்ல, சீமான் கரம் பிடித்து பல்வேறு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்றம் சென்று மக்களுக்கான சேவையை செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நிச்சயமாக சீமான் அவர்களுடைய தலைமையில் இது நடக்கத்தான் போகிறது. 2026 தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்க்கத்தான் போகின்றேன் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.